தேவி நாராயணீயம் 11ஆம் தசகம் பிரம்ம நாரத சம்வாதம். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூவரும் அவரவர் தொழிலை செய்ய ஆரம்பிக்கின்றனர். ஒரு நாள் நாரதர் சத்தியலோகம் வருகிறார். அவர் பிரம்மதேவரிடம் கேட்கிறார், இந்த உலகம் எப்படி உண்டானது? இதற்கு யார் காரணம்? இந்த கேள்வியை இதற்கு முன் பலரிடம் கேட்டிருக்கிறேன். சிலர் சிவன் என்றும், சிலர் விஷ்ணு என்றும், சிலர் சக்தி என்றும், சிலர் பிரகிருதியில் வரும் மார்க்கம் தான் ஜகத் என்றும் சொல்கின்றனர். கர்த்தா இல்லாமல் எந்த காரியமும் நடைபெறாது. எனவே நிச்சயம் யாராவது ஒருவர் இதை உண்டாக்கி இருக்க வேண்டும். அது யார் என்று கேட்கிறார். பிரம்மதேவர் நாரதரின் இந்த கேள்வியை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். அவர் கூறினார், சர்வசக்தியாகிய தேவியே இதற்கு காரணகர்த்தா ஆவார் என்று கூறினார். வேதாந்த வாக்கியங்கள் பிரம்மம் பரமாத்மா என்பது ஒன்றுதான், அது இரண்டல்ல. அந்த பிரம்மம் தேவிதான். அந்த தேவி பெண்ணுமில்லை ஆணுமில்லை, ஆனால் குணங்களால் பெண்ணாகவும் ஆணாகவும் இருக்கிறாள். அவள் நடத்தும் நாடகத்திற்கு ஏற்ப மாறுகின்றாள். யுத்தம் என்று வந்தால் ஆண் போல் சண்டை செய்கிறாள். அதே நேரம் பக்தர்களிடம் கருணை காட்ட வேண்டும் என்றால் ஒரு தாய் போல் பெண் ஆகிறாள். இந்த உலகம் முழுவதும் தேவியால் தான் உண்டாக்கப்பட்டது. உபனிஷத்துகளும் இதைத்தான் கூறுகின்றன. உதாரணமாக, கடலில் அலைகளும் நீர்க்குமிழிகளும் நுரைகளும் எப்படி உண்டாகிறது? கடல் என்ற உற்பத்தி ஸ்தானம் இருப்பதால் தானே இந்த அலைகளும் நீர்க்குமிழிகளும் நுரைகளும் அடங்கிய பின் எங்கு செல்கிறது? மீண்டும் கடலில் தானே. அதை போலவே அனைத்தும் அன்னையிடமிருந்து உண்டாகி அவளிடமே லயமடைகிறது. சகுணையும் அவள்தான், நிர்குணையும் அவள்தான். சகுணை என்றால் எப்படி இருப்பாள் என்று வார்த்தையால் வர்ணிக்க முடியும். மனதால் சங்கல்பமும் செய்யலாம். ஆனால் நிர்குணையை வர்ணிக்க இயலாது. மனதால் சங்கல்பம் செய்யவோ பக்தியால் ஊகிக்கவோ முடியாது. புத்தியும் மனமும் குணமயமானது. முக்குணங்களால் சூழப்பட்ட மனதால் நிர்குண பிரம்மத்தை எவ்வாறு அறிய முடியும்? குணங்கள் அகங்காரத்தினாலும் தோன்றியவை. பரமாத்மா அகங்காரத்திற்கு அப்பாற்பட்டவர். பித்த நீரால் வியாபிக்கப்பட்ட நாவினை உடையவன் உரைப்பு இனிப்பு சுவைகளை அறிய முடியுமா? சித்தத்தில் அகங்கார நிவர்த்தி உண்டானால்தான் பரமாத்மாவை தரிசிக்க முடியும். அதனால் சகுணையும் நிர்குணையும் ஆன அன்னையை குணமயமான மனதாலோ அல்லது புத்தியாலோ அறிய முடியாது. எனவே நீ சகுண பரமாத்மாவை ஸ்தோத்திரம் செய் என்கிறார் பிரம்மா. நாம் சொல்லும் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சகுணையான அன்னைக்கே. நிர்குணையை வார்த்தைகளால் ஸ்தோத்திரம் செய்ய இயலாது. நிர்குணையான தேவி எங்கும் எதிலும் நிறைந்திருப்பாள். ஆனால் சகுணையான தேவி தூய்மையான இடத்தில் இருப்பாள். சிந்தாமணி கிரகத்தில் உள்ள 4 மண்டபங்களில் ஒன்றான சிருங்கார மண்டபத்தில் சதா பாடிக்கொண்டே இருக்கின்றாளாம் அன்னை. அதில் இருந்து கொண்டு பக்தர்களுக்கு கேளிக்கைகளையும், முக்தி மண்டபத்திலிருந்து மோட்சத்தையும், ஞான மண்டபத்திலிருந்து ஞானோபதேசத்தையும் தருகிறாள். ஏகாந்த மண்டபத்திலிருந்து பூலோகத்தையும் காப்பாற்றுகிறாள். மும்மூர்த்திகளும் இந்த ஏகாந்த மண்டபத்தில்தான் அன்னையை தரிசனம் செய்தனர். பிரம்மதேவர் நாரதரிடம் மும்மூர்த்திகளாகிய தாங்கள் விமானம் மூலம் சென்றது தேவியை ஏகாந்த மண்டபத்தில் தரிசித்து அனைத்தையும் கூறுகிறார். நாரதரும் அனைத்தும் தெரியும், ஆனாலும் ஒன்றும் அறியாதவர் போல் கேட்டுக்கொண்டிருக்கிறாராம் நாரத முனிவர். நாங்கள் அன்னையிட்ட கட்டளைகளை மட்டுமே செய்யக்கூடியவர்கள், எதையும் தன்னிச்சையாக செய்ய இயலாது. நாங்கள் சுதந்திரர் அல்லர் என்று பிரம்மா கூறுகிறார். தேவியின் சிறப்பும் பெருமையும் சக்தியும் பிரம்மாவிற்கு நன்கு தெரியும். அன்னையின் நகத்தில் அகில அண்டத்தையும் பார்த்தவர் அவர். மேலும் மதுகைடபர்கள் வதத்தில் அன்னையின் சக்தியை அறிந்து கொண்டவர். தேவி எந்த வேலையையும் அனாயாசமாக செய்யக்கூடியவள். மூடனை பண்டிதனாக்கவும், முடவனை நடக்கச் செய்யவும், ஊமையை பேசச் செய்யவும்,
குருடனை பார்க்க வைக்கவும் செய்யக்கூடியவள். பக்தருக்கு எது அசாத்தியமோ அதை சாத்தியமாக்கும் கிருபாவதி தேவி. அன்னையின் கிருபையை அறிந்து கொள்ள நிறைய கதைகள் இருக்கின்றன. இந்த உலகத்திற்கு கர்த்தா யார் என்ற நாரதரின் கேள்விக்கு பிரம்மா தேவிதான் என்ற பதிலை கூறினார். இந்த உண்மையை நீ உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று கூறினார் பிரம்மதேவர். நாரதர் மூலகமும் செல்பவர் அல்லவா? அவரை விட வேறு யார் இதை சிறப்பாக செய்ய முடியும்? இந்த சமயத்தில் தான் வியாசர் தனக்கு புத்திரன் வேண்டும் என்று தபஸ் செய்ய நினைக்கிறார். யாரை நோக்கி தவம் செய்தால் புத்திர பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் என்று நினைத்து அது புரியாமல் இருக்கும் நேரத்தில் நாரதர் அங்கு சென்று தேவியை நினைத்து தவம் செய்யும்படி கூறுகிறார். தேவியின் மகாத்மியத்தை கிருஷ்ணரின் தந்தையான வசுதேவருக்கு கூறினார். ஸ்கந்த புராணம் ஸ்திரீயாகவும் புருஷனாகவும் மாறி மாறி சுத்யும்னன் நாரதரிடம் நபாக்ஷரி மந்திரம் அறிந்து கொண்டதை முன்பு பார்த்தோம். சீதாதேவியை பிரிந்து வருந்தும் ஸ்ரீராமருக்கும் நாரதர் தேவியின் மகிமையை கூறுகிறார். ஸ்ரீராமரும் தேவி பூஜை செய்கிறார். இது தேவி பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனமேஜயன் இந்த தேவி பூஜையால் பரீட்சித்து நற்கதி அடைந்தான். நாரதருக்கு இதை தெரிந்து கொள்ள குருவாக பிரம்மதேவர் இருந்தார். வியாச முனிவருக்கு நாரதர் குருவாக கிடைத்தார். ஆனால் எனக்கு குருவும் இல்லை, என்னால் தேவியை தியானம் செய்யவும் முடியவில்லை, மனதை அதில் ஈடுபடுத்த முடியவில்லை. நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். நல்லதை செய்யாவிட்டாலும் தீயவைகளையாவது செய்யாமல் இருக்க வேண்டும், அதுவும் முடியவில்லை. செய்யக்கூடாததை செய்கிறேன், பேசக்கூடாததை பேசுகிறேன். இவைகளிலிருந்து என்னை காப்பாற்ற உன் கருணை வேண்டும் தாயே என்று கவி தேவியை நமஸ்கரிக்கிறார். 11ஆம் தசகம் முற்றிற்று.